பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று ஒரு கேள்வியோடு இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையில அதற்கு பதில் என்ன? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யாருமே இருக்க முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடிவிட்டால் அது ஆண்டவரால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ கூடுகிறார்களோ அவர்கள் நம்முடைய பட்சத்திலே வருவார்கள். ஆண்டவர் அவர்களை நம் பட்சத்திலே கொண்டு வருவார். ஆகவே இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய பாளையம் இறங்கினாலும் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே நாம் பயப்பட வேண்டாம். எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். ஒருவேளை நாம் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். நம்முடைய குடும்பத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் கூடினாலும் அவர்கள் உன் பட்சத்தில் வந்து உன்னோடு சமாதானமாகி கொள்வார்கள். ஆகவே நீ அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் எனக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பவே முடியாது. அப்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாலும் அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். காரணம், என்னோடு கூட ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிற நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி விடுவார்கள்.
நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் சத்துருக்கள் தானாகவே பின்னிட்டு திரும்பி விடுவார்கள். நான் கர்த்தரை எப்பொழுது நோக்கி கூப்பிட்டு அவரை நான் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா சத்துருக்களும் எனக்கு பின்னிட்டு திரும்பி விடுவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நமக்கும் அந்த அறிவு வேண்டும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துகிற தேவன். மாத்திரமல்ல, கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிற தேவன் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையில் நாம சொல்லுவோம், என்னை என் சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவித்து அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள செய்வார் என்று இந்த காலை வேளையில நாம் விசுவாசித்தோமானால் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு காலை வேளையில நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக யாரும் எழும்ப முடியாது. அப்படியே ஒரு கூட்டம் எழும்பினாலும் அவர்களை எங்கள் பட்சத்தில் நீர் கொண்டு வந்து சமாதானமாகும்படி செய்வீர். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவர் எல்லா தீங்குக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வேன். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொடுமையான எல்லா மனுஷருக்கும் தப்புவித்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.